ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈடி ஆக்ஷன். இன்றைக்கி வந்து ரொம்பவே சிம்பிளான கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சிக்கன் கிரேவி தாங்க செய்ய போகிறோம். இது ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஈடி ஆக்ஷன் ஃபேமிலி. இப்போ வந்து இந்த கிரேவி செய்கிறதுக்கு வந்து நான் 3/4 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேங்க. கொஞ்சம் கறியாக தான் எடுத்திருக்கேன் பாருங்கள். இது வந்து நல்லா சுத்தமாக கழுவிட்டேங்க. ஒரு 4 முறை நல்லா கழுவிட்டு சுத்தமாக வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு வந்து ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். என்னென்ன போடுறதுன்னு பார்க்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்துருக்கேங்க. ஒரு 3 கிராம்பு, 2 பட்டை, 2 ஏலக்காய், ஒரு கடல் பாசி சேர்த்துருக்கேன். இப்போ வந்து சோம்பு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சீரகம் வந்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு, மிளகு ஒரு 1/2 ஸ்பூனு. இது எல்லாமே நல்லா சிம்மில் வச்சு நல்லா வறுத்துருங்க. நல்ல ஸ்மெல்லு வரும், அது வரைக்கும் வறுக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு இந்த மசாலா வந்து வறுத்து நம்ம பவுட்ரு பண்ணி போடையில் தான் ரொம்பவே நல்லா வாசமாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது கூட வந்து ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து வறுக்கிறேன் பாருங்கள். அவ்வளோதாங்க, நல்லா வறுபட்டுருச்சு. இது வந்து நல்லா ஆறுன பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ வந்து நமக்கு சிக்கன் கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ பாத்திரம் வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. இதில் தாளிப்புக்கு வந்து ஒரு பட்டை, ஒரு அன்னாச்சிப்பூ, ஒரு பிரிஞ்சில சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக சீரகம் சேர்க்குறேங்க. சேர்த்துட்டு ஒரு 3 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையுமே சேர்த்துக்கிறலாம். இதில் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் வந்து வதக்கிடலாம். இப்போ வெங்காயத்துக்கு கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறலாங்க. சேர்த்து இப்போ வதக்கலாம். இது வந்து ரொம்ப வதங்கணும்னா இல்லைங்க, லைட்டாக இப்போ வதங்கிக்கிட்டு இருக்கையிலேயே நம்ம வந்து இது கூடவே வந்து நம்ம சிக்கனையும் சேர்த்துக்க போகிறோம். ரொம்பலாம் வதக்கலை பாருங்கள், லைட்டாக தான் வதங்கிக்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம கழுவி சுத்தப்படுத்தின சிக்கனை வந்து அது கூட சேர்த்துடலாம். நம்ம சிக்கனை சேர்த்து வதக்கையிலேயே அந்த வெங்காயமும் நல்லா வதங்கிருங்க அது கூடவே. இப்போ பாருங்கள், கறியை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கறியை சேர்த்த பிறகு தான் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்க போகிறேன். முன்னாடியே சேர்க்கலை நான். இது வந்து நம்ம கறி வதங்க அந்த இது எல்லாமே நல்லா வதங்கிரும். இப்போ வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன் பாருங்கள். சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாதுங்க. இப்போ நம்ம சிக்கனில் இருக்க தண்ணியிலே தான் நம்ம வதக்க போகிறோம். இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கிறலாம். வதக்கிட்டு இருக்கையிலே வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கிறலாங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்க்குறேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சத்தூள் சேர்க்குறேங்க. சேர்த்து இப்போ இதை வதக்கலாம். தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை ஃபுல்லாக வதக்கலாங்க. இப்போ மூடி போடுறேன் பாருங்கள். இப்போ மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்தில் பாருங்கள் நல்லா தண்ணி விட்டு வந்துருச்சு பாருங்கள். சிக்கனுமே நல்லா இதிலே வெந்து வந்துடுங்க. தனியாக நம்ம தண்ணி ஊற்றி வேகணும்லாம் அவசியம் இல்லை. சிக்கன் நல்லா வெந்து வந்துடும். இப்போ இதுக்கேற்ற மாதிரி தனி மிளகாத்தூள் தான் சேர்க்குறேன். நான் காஷ்மீரி சில்லி தான் சேர்த்துருக்கேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. ஏன்னா நம்ம மிளகு வேறு சேர்த்துருக்கோம் அதில், அதனால் இந்த காரம் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ மிளகாத்தூளும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். இப்போ மூடி வச்சுட்டு பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் வச்சு எடுத்திருக்கேன். நல்லா வந்து அந்த எண்ணெயிலே வதங்குது பாருங்கள். தண்ணி எல்லாம் நல்லா இஞ்சிட்டு நம்மளுக்கு நல்லா சிக்கனுமே வெந்து வந்துடும். நல்லா அந்த எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்து அதிலே வதங்குது கறி. இப்போ வந்து நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், அதை சேர்த்துக்க போகிறோம். இப்போ இதை நல்லா எல்லாம் கிளறி விட்டாச்சு. ஒரு 5 நிமிஷம் நான் மீடியம் ஃப்ளேம்லேயே மிளகாத்தூள் போட்டு நல்லா வேக வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா தான் இந்த மசாலா சேர்க்குறேங்க. இது நல்லா இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறலாம் ஃபஸ்ட்டு. இந்த மசாலா வந்து நம்மளுக்கு அந்த வாசம் வர்ற வரைக்கும் லைட்டாக பிரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கிறலாங்க. இப்போ நான் நல்லா ஒரு நிமிஷம் நல்லா பிரட்டி எடுத்துட்டேன். எடுத்த பிறகு இப்போ தண்ணி சேர்க்குறேன். நான் மிக்ஸி ஜாரை அலசி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேங்க. தண்ணி சேர்க்கவே நல்லா கொஞ்சம் கிரேவி பதம் வருது பாருங்கள். இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு தேவையான அளவுக்கு கிரேவி எப்படி வேணுமோ அது அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குருவோம். நீங்கள் வந்து இதை வந்து நல்லா சுக்காவாக வறுக்கணும்னா கூட அந்த மசாலாவை போட்டு அப்படியே பிரட்டி எடுத்துடலாங்க சிம்மிலே வச்சு. இப்போ நான் உப்பு பார்த்தேன், கொஞ்சம் பத்தாத மாதிரி இருக்குது. இப்போ 1/4 ஸ்பூன் அளவுக்கு வந்து சால்ட்டு சேர்க்குறேங்க. சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா கொதி வந்த பிறகு இப்போ நம்ம சிம்மில் வைக்க போகிறோம். சிம்மில் வச்சு ஒரு 3 நிமிஷம் வச்சோம்னா போதுங்க. எண்ணெயெல்லாம் நல்லா திரிஞ்சு வந்துடும். இங்கே பாருங்கள், 3 நிமிஷம் நான் வச்சேன். சிம்மில் தான் வச்சுருக்கேன். எண்ணெயெல்லாம் நல்லா திரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவும் அது கூட சேர்ந்து நல்லாவே ஒரு வாசமாக இருக்குது. ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தாங்க இந்த சிக்கன் கிரேவி. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது சப்பாத்தி, இட்லி, தோசை, இடியாப்பத்துக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.